Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா புஃப் வித் ஒரு எலகண்ட் பன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப டைம் எடுக்காது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவலும் நிறைய வருது. ஈவன் நீங்கள் வெட்டிங் சீசன் இந்த மாதிரி டைமில் நீங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து டேங்கெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கோம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து என்னோடய சென்டர் உச்சியிலேருந்து இந்த மாதிரி இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்து அதை ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி நல்லா கோம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து புஃப் பண்ண போகிறோம்ல, நான் ரொம்ப முன்னாடி பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் பின்னாடி தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ பேக்கில் வந்து நான் வந்து ஒரு 3 செக்ஷனில் வந்து பேக் கோம் பண்ண போகிறேன். ஏன்னா இல்லைனா ரொம்ப வந்து ஒரு மாதிரி சப்பி போய் இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாவது மெஸ்ஸி லுக்கோட கொஞ்சம் ஃபினிஷிங் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சென்டர் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த சைடில் வந்து முடி எடுத்து நல்லா அதை என்ன பண்ணிக்கிறேன், பேக் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் கோம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க பேக் கோம் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து தெத்து ஆனால் எப்படி இருக்கும், டேங்கிள் ஆனால் எப்படி இருக்கும், அது அப்படி தான் பேக் கோம்பில் இருக்கும். அது வந்து நீங்கள் ஒன்ஸ் டேங்கிள் ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ரஷ் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இப்போ சென்டரில் நம்ம எடுத்து வச்ச பார்ட்டிஷனில் இருந்து ஒரு ஆஃப் ஒரு செக்ஷன் முடி எடுத்து இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக, அதாவது ரொம்ப இருத்தி நீங்கள் வந்து கோம் பண்ணாதீங்க, ரொம்ப லைட்டாக கோம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி செட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து பர்ஃப் வைக்க போகிறோம். அதாவது நான் வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், பர்ஃப் வச்சுக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கோம் பண்ணி விடுறேன். இருத்தி பண்ணலை, ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறேன். அப்புறம் இந்த சைடு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைடில் இருக்கிற முடியை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பாபி பின்னால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹேர் பின்னால் பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த சைடும் நான் என்ன பண்ணிக்கிறேன், பாபி பின்னால் பின் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு சென்டரில் மட்டும் தான் பூஃப் நிறைய தெரியும், சைடில் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ட்விஸ்ட் கூட பண்ணி கொஞ்சம் வந்து மெஸ்ஸி லுக்காக பண்ணிக்கலாம், கொஞ்சம் எலகண்ட் லுக் கொடுக்கும். அதனால இப்படி பண்ணுறேன். செட்டிங் ஸ்ப்ரேயால் நான் அந்த மாதிரி செட்டிங் பண்ணிக்கிறேன். இது வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா எல்லா முடியும் மொத்தமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டோனட் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் டோனட் வாங்கிக்கோங்க. அண்ட் 4 சைடுமே என்ன பண்ணிக்கோங்க, யூபினால் செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது விலகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முடியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இது ஈஸி தான். ஈவன் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ரப்பர் போட்டதுக்கப்புறம் அதுலேயும் நீங்கள் யூபினால் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற இந்த மாதிரி முடியை வந்து நான் இப்படி ட்விஸ்ட் பண்ணி அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், யூபினால் அதையும் பின்ன பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, பூ இருந்துச்சுன்னா மல்லிப்பூ எடுத்து இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நிறைய அங்கங்கே பின் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் 2 சைடு என்ன பண்ணிக்கோங்க, நாட் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் யூபினால் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல். ஹோப் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களே பண்ணலாம். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, tata, take care and love you all. And எல்லாருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் நல்வாழ்த்துக்கள்.